இந்தாமா புடி. இன்னைக்கு என்ன ஜா ஃபுட்ஸோடைய ரெட் ரைஸ் புட்டுமாவா? ஆமா ஆமா, இத வச்சு தோசை புட்டு செஞ்சுட்டாமா. தோசை புட்டா செஞ்சுட்டா போச்சு. நான் இன்னைக்கு ஜா ஃபுட்ஸ்ல இருந்து ரெட் ரைஸ் புட்டுமாவு வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்றாங்க அவங்க. இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. வெயிட் செல்லக்குட்டி வியூவர்ஸ்க்கு நான் தான் சொல்லுவேன், மாவு போட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துல கரைச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பேரு தோசை புட்டு கூட சொல்லுவாங்க, தாளை புட்டு கூட சொல்லுவாங்க. நீங்க எது என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செல்ல குட்டிங்களா, மிஸ் பண்ணீங்களா? சாரி. இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குண்டா வச்சுட்டு குண்டால தண்ணி ஊத்திடுங்க. தண்ணி குடிச்சதும் எடுத்து வச்சு இப்படி மேஜிக் பண்ணுங்க. நீனாலும் துணி உதிச்சு பாத்தீங்களா? நீங்க பண்ணுங்களே, இப்படி வராது. அந்த துணி ஈர பண்ணி போடணும். அப்புறம் மாவு எடுத்து தோசை மாதிரி ஊத்துக்கோங்க. அம்மா செய்யற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மூடி வச்சிருங்க, நல்லா வேகட்டும். சின்னமான வியூவர்ஸ், நயப்பூ வாய்ஸ் பிடிச்சிருக்குதானே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் ஜாஃபுஸோட ரெட் ரைஸ் புட்டு மாவு வேணும்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. புட்டு நல்லா வெந்துச்சுப்பா. எடுத்து ஒரு பேஸ்ட போட்டு அப்படியே சலக்குன்னு தண்ணி தெளிச்சு அப்படியே லைட்டா பிடிச்சிருங்க. ஆஹா, பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இதுக்கு மேல பசுமட்டு நெய்ய அப்படியே ஊத்தி தேங்காய் பூ இருக்கு பாத்தீங்களா, மலைச்சார் மாதிரி போட்டு சர்க்கரைய சிலுக்குன்னு தூவி அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. என்னமா இருக்கு. கரூர் மாவட்டம் பழப்பட்டியில தான் இவங்க தயாரிச்சு சேல் பண்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான மாவு வேணும்னா சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. சிவப்பரிசியில புட்டு மாவு சூப்பர்ல. செல்லமான வியூவர்ஸ், ஃபைமஸ் ஏரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நயப்பூ வாய்ஸ் எப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இனாயம்மா பேசினதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அதோ பண்ணிட்டா போச்சு. வாவ், அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டா அப்படியே அல்வா துண்டு மாதிரி புளுக்குன்னு போகுது. அடடடடடா. எங்க நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறேன். ஆமை நாயா, செம்ம டேஸ்டியா இருக்கு. அப்புறம் என்ன, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டா?